அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை ராத்திரியில் நம்ம அமாவாசை திதி இருக்கிறப்ப நம்ம 12 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நம்ம தடைப்பட்ட சுப காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், பித்திருக்களுடைய சாபங்கள், தோஷங்கள், கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது கரைஞ்சு போகிறது நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். இது 200% ஒரு உண்மையான ஒரு கருத்து. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசையிலே ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் மகாலய அமாவாசை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள். இதில் ஆடி அமாவாசை தினமானது 4ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது. நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்மளை பார்க்குறதுக்காக வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை. பொதுவாகவே அமாவாசைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம்லாம் கொடுத்தா பித்ரு தோஷங்கள் போகும், பித்ரு சாபங்கள்லாம் போகுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுவும் ஆடி அமாவாசையில் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடியது இந்த ஆடி அமாவாசை தான். ஆடி அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் 42 நம்முடைய ஜென்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்முடைய 42 வம்சாவளி உள்ள அவங்களுடைய எல்லா சாபங்கள் இது எல்லாமே போகக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை கொண்டதான். அப்படிப்பட்ட அந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய பகவான் சாட்சியாக வச்சு நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடுகள், தர்ப்பணங்கள் இது எல்லாமே பண்ணுவோம். காக்காக்கு சாதம் வைக்கிறதா இருக்கட்டும், மற்ற மதியானம் படையல் இடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் செய்யறதில்ல. அப்படி நீங்கள் இது மாதிரி கரெக்டாக பித்ரு வழிபாடுகள் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் விரதம்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, எங்களுக்கு இந்த வழிபாட்டுக்கள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, பித்ருக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் அந்த அமாவாசை திதி இருக்கிறப்ப நம்ம ராத்திரியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டலாம் நம்ம செய்யணும்னு தேவையே இல்லை. எளிமையான முறையில் நம்ம வீட்டில் உங்களுடைய ஹாலிலேயோ இல்லை வராண்டாலேயோ வச்சு செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷம் போதும். ஆனால் ஆத்மார்த்தமாக நம்முடைய முன்னோர்களை நினச்சி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த அமாவாசையானது நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதின்னு தான் எல்லா இடமும் கேலண்டரில் போட்டிருக்கு. ஆனால் திதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 4:56 மணிக்கு ஆரம்பித்து அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு 5:32க்கு முடிஞ்சிருது. அமாவாசை திதி அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இருக்குது. இந்த பதிவை பார்த்துருக்கோம், நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோன்னா நீங்கள் சனிக்கிழமை இரவும் பண்ணலாம், இல்லை நம்ம தாமதமாக தான் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவும் பண்ணலாம். இதில் தவறே கிடையாது. இல்லை 2 நாளுமே நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக 2 ராத்திரியும் பண்ணலாம். இந்த 2 ராத்திரிலையுமே நமக்கு அமாவாசை கணக்கு தான். அது அடுத்த நாள் சூரிய உதயத்துடைய கணக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு திதி ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த 2 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆடி அமாவாசை. நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்களாக இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும், என்ன ஒரு கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சரியாயிருங்க. நிறைய குடும்பத்தில் வம்ச வழியாக அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு குடும்பமாக ஏதாவது ஒரு தோஷங்கள் நம்ம குழந்தைகளை பாதிக்கும், இல்லாட்டி பெரியவங்களை பாதிக்கும், நம்மளுடைய கணவர்மாரோ மனைவிமாரோ இப்படி ஏதாவது ஒரு உறவு முறையில் நமக்கு சிக்கல்கள் இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தடை தாமதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சுபகாரிய விஷயங்களில் குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம், கல்யாணத்துக்காக இருக்கலாம், இல்லை படிப்புக்காக இருக்கலாம், இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு எடுத்தோடனே ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் இருக்குது, அதுக்கு போய் அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பரிகாரங்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுடைய பித்ருக்களுக்காக, உங்களுடைய முன்னோர்களுக்காக இது மாதிரி இந்த அமாவாசை திதியில் ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் நீங்கள் ராத்திரியில் உங்கள் வீட்டில் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோடைய பலன்களானது உங்களுக்கே உங்கள் குடும்பத்திலே தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை திதி இருக்கிறப்ப நம்ம ராத்திரியில் நம்முடைய குழந்தைகளெல்லாம் தூங்க அனுப்பிச்சிட்டு ஒரு கணவன் அல்லது மனைவி, இப்போ கணவன் இங்கே எங்கள் ஊரில் இல்லை, வெளியூரில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி மட்டும் பண்ணலாம். இல்லை பெண்களுக்கு இப்போ லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது. ஏன்னா முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு தீபம் நம்ம ஏற்ற போகிறோம், அதனால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கணவன் பண்ணலாம். இப்போ கணவன் இங்கே இல்லை, இப்போ எங்களுக்கு இது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் குழந்தைங்களை வச்சு நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்ற சொல்லாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க.
அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் எதுவுமே வைக்கவே கூடாது. ஏன்னா பித்திருக்களுக்கான ஒரு தீபத்துக்கு இந்த ஒரு மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கக்கூடாது. நம்ம பித்தளை தட்டில் சின்னதான ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு அதை 2 திரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் மட்டும் ஏற்றணும். பக்கத்தில் நம்ம சாதாரண ஒரு டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா, குடிக்கிற டம்ளரு, கண்ணாடியாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டீலாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன குடிக்கிற டம்ளரோ அதில் குடிக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருங்க. அவ்வளோதான். இதை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடாது. உங்கள் ஹாலில் ஏற்றலாம். இல்லை எங்கள் வீட்டு சின்னதுமா, நாங்கள் ஹாலில் தான் படுப்போம் அப்படிங்கிறவங்க நீங்களுடைய வராண்டா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் ஏற்றணும். தீபமானது நம்முடைய கிழக்கு முகம் பார்த்து நம்ம தீபம் ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு அந்த தீபம் முன்னாடி நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து உங்களுடைய நம்ம எப்படி நம்ம பெற்றவங்க கிட்ட ஒரு கஷ்டங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களை நினச்சி, முன்னோர்களுங்கிறது யார், நம்முடைய அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க தான், நம்முடைய இறந்து போனவங்க தான், தாத்தா பாட்டி அப்படி நம்ம அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அவங்க எல்லாருமே. அவங்க எத்தனை தலைமுறை எத்தனை பேராக இருக்கட்டும் நம்முடைய வம்சவழி தான் பார்த்தீங்களா. அவங்களுக்கு நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக நம்ம பேசிட்டு உங்களுடைய மனசில் இருக்கிற இதை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தடைப்பட்ட இந்த காரியங்கள் இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிடணும். அவ்வளோதான். தீபமானது தானாக இப்போ நம்ம எப்படி ஏற்றிருக்கோமோ அது தானாக மலையேறி அதாவே அணைஞ்சிடணும். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல செடி இருக்குன்னா செடியில் விட்டுடலாம், இல்லாட்டி வந்து கிச்சன் சிங்கில் ஊற்றிடலாம். இந்த விளக்கை நீங்கள் எப்பயும் போல் கழுக்கிட்டு நீங்கள் அடுத்த நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த ஒரு முறை ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எளிமையான ஒரு முறையாக இருக்கும். ஆனால் நம்ம பித்திருக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நீங்கள் வீட்டில் மட்டும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் அப்படியே நீங்கள் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் கரைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு பழக்கமே இல்லைம்மா அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, படையல் போட்டாலும் சரி, காக்காக்கு சாதம் கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் செய்யுங்க. இல்லை நாங்கள் நல்லா இருக்கோமா அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம இனியும் நல்லபடியாக இருக்கிறதுக்கான முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதமாக நினச்சி கூட இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம். இந்த தண்ணி எதற்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்மளை பார்க்க வரப்ப அவங்க ரொம்ப தவிப்போட தாகத்தோடு இருப்பாங்களாம் முன்னோர்கள். அவர்களுக்கான ஒரு நீர் தான் இந்த தண்ணி. இந்த வெளிச்சம் எதுக்குன்னு கேட்டால், நம்முடைய இந்த உலகத்திலேருந்து திருப்பி வந்து அவங்களுடைய இந்த உலகத்துக்கு போகிறதுக்கான, அதாவது நம்ம பூலோகத்திலேருந்து பித்ருலோகத்துக்கு போவாங்க, அந்த போகிறதுக்கான அந்த தீபம், அந்த வெளிச்சம் தான் இந்த நம்ம ஏற்றுற தீபம். அதனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கட்டாயமாக ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் போவாங்க. அதனால் இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க கண்ணுக்கு தெரியாத எந்தவித கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காற்றா கரைஞ்சு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம பரிபூர்ணமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க. எப்பயுமே இறை வழிபாடு தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் இறை வழிபாட்டுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கே போக முடியும். இந்த சின்ன வழிபாட்டை ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பமானது நல்ல நிலைமைக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.